டே 13 ஆஃப் ரெக்கவரி. இன்னைக்கு காலைல ஜிம் போகல. இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? நேற்று நைட் வந்து வாக்கிங்கும் ஸ்ட்ரெச்சிங்கும் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் முடிச்சுட்டு. பட் ரெண்டுமே என்னால் பண்ண முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட நேற்று சாப்பிட்டே டயர்ட் ஆகிட்டேன். அப்புறம் சரி எதுவுமே பண்ண முடியல. வாக் பண்ணவும் தோணல, ஸ்ட்ரெச் பண்ணவும் தோணல. சரின்ட்டு போய் உட்காந்து எடிட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். டைம் போனது தெரில, 3 மணி ஆயிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு காலையிலும் எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு. மியூசிக். ஸோ நேற்றே வந்து சொல்லியிருப்பேன், சாண்ட்விச் தான் காலைல செய்ய போகிறோம். ஸோ சாண்ட்விச் வந்து ப்ரெட் வேணால் கார்லிக் ப்ரெட்டாக செஞ்சுட்டு அப்புறம் வந்துட்டு வெஜ்ஜி ஸ்டஃப் சாண்ட்விச் மாதிரி முடிச்சிடலாம். ஸோ காலையில் அதை முடிச்சுட்டு பால் 1 லிட்டர் குடிச்சிட்டோன்னா 33 கிராம் ப்ரோட்டீன் எனக்கு கிடச்சிரும். ஸோ வந்துட்டு எனக்கு காலையில் முடிஞ்சிடும். அப்புறம் மத்தியானம் என்னென்னு பிளான் பண்ணணும். நைட்டுக்கு வந்து சிக்கன் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ லெக் இருக்குது. ஒரு லெக் வந்து 250 கிராம்ஸ் இருக்குது. ஸோ அந்த லெக்கை வந்து நான் தண்டூரியாக செய்ய போகிறேன். ஏர் ஃப்ரையரில் தண்டூரி செஞ்சுருவேன். ஸோ அதோட வந்து ப்ரோட்டீன் எனக்கு முடிஞ்சுச்சு. ஸோ மற்றது மத்தியானத்துக்கு என்ன பண்ணுறது மட்டும் பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இன்றைக்கி டேவோட டயட் முடிஞ்சிடும். ஸோ ஜிம் வந்து ஈவினிங் போகலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி காலையில் ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் நாளைக்கு சண்டே. நாளைக்கு காலையில் ஜிம் இருக்கும். பட் நாளைக்கு காலைல போனாலும் போவேன். எப்படிங்கிறது நாளைக்கு காலையில் எந்திரிக்கிறதுக்கு பொறுத்து தான் இருக்குது. கார்லிக் பிரெட் அண்ட் சாண்ட்விச் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கார்லிக் பிரெட் வந்து ரெசிபி என்ன சொல்லுங்கள், சேனலில் போடுறேன். ஏன்னா அது நல்லாவே இருக்கும். ஆனால் சாண்ட்விச்சுக்கு இன்னும் நான் இந்த பெர்ஃபெக்டான ரெசிபி ஒன்றும் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சா நான் கன்ஃபார்ம் வந்து சேனலில் போடுறேன். பிகாஸ் நைட்டு ஒரு 10:30 மணி ஆயிடுச்சு. இப்போ ஜஸ்ட் வந்து 400 கேலரிஸ் சர்ப்ளஸில் இருக்கேன். ஸோ வந்து ஒரு 1.5 hours 2 hours கிட்ட வாக்கிங் பண்ணிட்டு தூங்கிடுவேன். இன்றைக்கி ஸ்ட்ரெச்சிங்கும் பண்ணல, ஜிம்மும் போகல. நாளைக்கு காலையிலுமே எழுந்துச்சி ஜிம் போனால் தான் போவேன். ஸோ வந்து நாளைக்கு மெயினாக நான் பண்ண வேண்டிய விஷயம் வந்து மீல் ப்ரெப் தான். ஸோ மீல் ப்ரெப் பண்ணால் தான் வந்து மண்டேலேருந்து நான் கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி எல்லாமே பண்ண முடியும். அண்ட் மீல் ப்ரெப் வந்து மெயினாக சிக்கன் நாளைக்கு பண்ணிடுவேன். சிக்கன் வந்து எல்லா மசாலாஸ்லாம் போட்டு ஃப்ரீசரில் போட்டுருவேன். ஸோ என்னோட 80% ப்ரோட்டீன் கோல் வந்து அதில் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு மற்ற டிஷ்ஷஸ்லாம் என்னென்ன பண்ணணுங்கிறது பிளான் பண்ணுவேன். ஒரு 2500 கேலரிஸ் நான் பிளான் பண்ணால் தான், அது போக எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அன்றைக்கி பிளான் பண்ணி ஏதோ ஒன்று வச்சு சமாளிச்சுக்கலாம். ஸோ அதை வச்சு நான் நாளைக்கு பிளான் பண்ணி வச்சுட்டா தான் வந்து அட்லீஸ்ட் ஒரு வெனஸ்டே வரைக்கும் வச்சு நான் பிளான் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு ஸ்மூத்தாக போகும். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கனால பிளான் பண்ணாமல் என்னால் எதையுமே வந்து பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து நான் வாக்கிங் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஸோ வாக்கிங்கோட இந்த டேவை முடிச்சுக்க போகிறேன். அண்டு 3 லிட்டர்ஸ் தான் தண்ணி குடிச்சிருக்கேன். தொண்டை அப்போவுமே ஒரு மாதிரி தான் இருக்குது, தண்ணி பத்தல. நேற்று 5.5 லிட்டர்ஸ் குடிச்சிருக்கேன். ஸோ இந்த 3 லிட்டர்ஸ் கூட வந்து நான் வந்து ஜஸ்ட் இதை மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த 3 லிட்டர்ஸ் கூட வந்து நான் கிரியேட்டின் ஆட் பண்ணணும். 20 கிராம்ஸ் ஆட் பண்ணிட்டு இப்போ குடிச்சிட்டு நான் இது பண்ணிடுவேன். 20 கிராம்ஸ் எனக்கு பழகுனனால நான் டேரெக்டாக 20 கிராம்ஸ் பண்ணிடுவேன். பட் என்ன பண்ணணுன்னா 20 கிராம்ஸ் வேறு ஃபேஸில் போட சொல்லுவாங்க. ஸோ 5 கிராம்ஸாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க சொல்லுவாங்க. பட் எனக்கு ஆல்ரெடி கிரியேட்டின் நான் எடுத்திருக்கேன், நல்லா பழகுனனால ஒரே இதில் 20 கிராம்ஸ் எடுத்துருவேன். எனக்கு செட் ஆனது தான். ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த டே வந்து இந்த வாக்கிங்கோட முடியுது.